என்னுடைய பர்சனல் விஷயம் சினிமாவை பற்றி நீங்கள் 1000 சொல்லுங்கள், நீ நல்லா நடிக்கல சொல்லுங்கள், நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள், அந்த அவார்டுக்கு நீ ஒர்த் இல்லைன்னு சொல்லுங்கள், நான் கேட்டுப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் படத்தில் பெட்டராக பண்ணுறேன். பர்சனல் எனக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன நடக்குது ஏது நடக்குது. நான் ஒரு பர்சனல் லெவலில் நான் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள், அவங்கள மட்டும்தான் என் சர்க்கிள்குள்ளே விடுவேன். வேறு யார் அந்த சர்க்கிளை விட்டு வெளியே எப்படி பேசினாலும் பர்சனலில் என்னை பாதிக்காது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சவங்க இவ்வளோ பேர் தான், அவங்களுக்கு மட்டும்தான் நான் அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கேன் பர்சனல் லெவலில் பேசுகிறதுக்கு. சினிமான்னு வரும்போது அது வந்து ஒரு பப்ளிக் மீடியம், என்ன வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதில் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் வந்து சின்சியராக கேட்டுப்பேன். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன், பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக. சரி, ஆனாலும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, என்னுடைய தொழிலை பற்றி என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்கிட்டயே விட்டுருங்க, இதுதான் நியாயம். சரி, ஆனால் இப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. அந்த பிரபலங்கள்னு வரும்பொழுதே அவங்க நம்ம மேலே ஒரு பெரிய வெளிச்சத்தை விளக்க நான் எதிர்பார்க்கவும் இல்லை சார், என்னை பாதிக்காது. அப்போ நான் எதிர்பார்க்குறேன்னு இல்லை, என்னை வந்துட்டு எதுவுமே காயப்படுத்த முடியாது. ஏன்னா எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும் என்ன நடக்குது, அது உண்மை என்று எங்களுக்கு, அது உங்களுக்கு தேவையும் இல்லை, அது எனக்கு. அதனால உங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது. இதை நீங்கள் இப்படி இவ்வளோ முதிர்ச்சியாக அணுகுறீங்க, பார்க்குறீங்க, அவங்க என்ன பண்ணாலும் என்ன பாதிக்காதுன்னு. உங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அண்ணா அக்கா அவங்கெல்லாம் எப்படி? அவங்க என்னோட மெச்சூர்ஸ், எனக்கே ஒன்றும் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு, இதனால அவங்க ஒன்றும் பாதிக்கும், அவங்க என்ன பாதி உங்ககிட்ட வருத்தப்படுறது இல்லை இந்த மாதிரி? பையனை பற்றி இப்படி சொல்கிறாங்களேன்ற வருத்தம் இருக்குமே தவிர பையன் எப்படின்றது அவங்களுக்கு தெரியும், அவ்வளோ. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த விஷயத்துலேயும் நீங்கள் இதை முதிர்ச்சியாக கையாளுவது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கான உரிமை. நான் எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்றது எனக்கு தான் தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன். என்னோடய தொழிலையும் என்னுடைய நடிப்பையும் படங்களையும் பாருங்கன்றது தான் உங்களுடைய கருத்து. நீங்கள் உங்களுக்கு திரைப்பட குடும்பமாக இருக்கிற அனுபவத்துலையும் சின்னதுலேருந்தே அதை பார்த்து வளர்ந்தவர்ன்ற முறையிலையும் உங்களுக்கு இருக்கிற இயல்பான இந்த முதிர்ச்சியான சிந்தனையினாலையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தொழில் வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் பிரித்து வச்சுக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு தொழில் வழியாக தான் அறிமுகம், அதை பற்றி பேசுங்க, விமர்சிங்கன்னு. ஆனால் இங்கே தொழில் சார்ந்து இருக்கிற சில இந்த சமூக ஊடக பத்திரிகையாளர்கள், சோஷியல் மீடியா, மாடர்ன் டே ஜேர்னலிஸ்ட்ன்ற பெயரில் சினிமா துறைக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற பல விஷயங்களை வந்து அவங்க புகழ் பணம் சேர்க்கறதுக்காக யூடியூப் வழியாக பலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கடுமையாக வெளியில் காமிச்சிட்ருக்காங்கலாம் நீங்கள் பார்க்குறீங்க, கேள்விப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன வாட் டு யூ திங்க்? இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அது அவங்கவுங்க எப்படி வாழணுன்னு அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. நம்ம கஷ்டம் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அது பிடிக்குதுன்னா அவங்க பண்ணுறதுல நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. வெற்றி நிரந்தரம் அல்ல, காதல் மற்றவர்களை பொறுத்தது, அம்மா அன்பின் உருவம், நண்பன் உன்னுடைய ரிஃப்ளெக்ஷன், தோல்வி நிரந்தரம் அல்ல, போட்டி பொறாமையாக மாறக்கூடாது, துரோகம், துஷ்டனை கண்டால் தூர விலகு, பணம் வரும் போகும், மகன், டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட், உன்னுடைய காப்பி, மரபணுவின் நகல். ரொம்ப அழகாக சொன்னீங்க, தட்ஸ் நைஸ். ஏமாற்றம், எக்ஸ்பீரியன்ஸ், ஏமாற்றம் தருவது அனுபவம். அனுபவம், ஏமாற்றம் ஒரு அனுபவம். துரோகத்துக்கு வந்து நீங்கள் துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லி, அவன் துரோகம் பண்ண பிறகுதான் அவன் துஷ்டன்னு நமக்கு தெரியும். கரெக்ட், அதுக்கப்புறம் விலகிடுங்க. விலகிறது. இந்த ஏமாற்றம், ஏமாற்றம் ஒரு அனுபவம் சார், அது எல்லாருக்கும் தேவை. ஏமாறாத மனுஷனே இருக்க முடியாது, வாய்ப்பு ஏதோ ஒரு கட்டத்தில் எது இடமோ யாரிடமோ. கண்டிப்பாக கண்டிப்பாக